ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் டேட்டாபேஸை பற்றி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டாபேஸஸ் லைக் ஆரக்கிள், MySQL, PostgreSQL இந்த மாதிரி டேட்டாபேஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேட்டாபேஸை வந்து நம்ம மெஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி ஸ்ப்ரிங் பூட்டோட கனெக்ட் பண்ணலாம். இது வந்து ஒன் டைப். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களோட இன் மெமரியிலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து அப் பண்ணலாம். இன் மெமரி டேட்டாபேஸ். இப்போ இன் மெமரி டேட்டாபேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட அப்ளிகேஷன், இப்போ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை அப் பண்ணுறப்ப அந்த இன் மெமரி டேட்டாபேஸ் அப் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட் டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் JVM ஸ்டாப் பண்ணுறப்ப உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணுறப்ப அந்த இன் மெமரி டேட்டாபேஸும் டவுன் ஆயிரும். இதுதான் வந்து இன் மெமரி டேட்டாபேஸ். இப்போ இந்த இன் மெமரி டேட்டாபேஸில் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ என்டர்பிரைஸ் கம்பெனிஸில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா H2 டேட்டாபேஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த H2 டேட்டாபேஸ் வந்து நீங்கள் உங்கள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபியூ சேஞ்சஸ் வந்து பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PAM XML வந்து H2 டேட்டாபேஸோட டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் வந்து H2ஓட டீடைல்ஸ் ஆட் பண்ணணும். இது ரெண்டு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு H2 டேட்டாபேஸும் வந்து உங்களோட லோக்கலில் வந்து அப் ஆயிரும். அந்த அதர் ஹேண்ட் வந்து நீங்கள் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணணும், டேட்டாபேஸோட கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரிங் டேட்டா JPA வச்சு நம்ம எய்தர் DDL ஆர் DML போத் கொரிஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹை லெவலில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு, எஸ்பெஷலி இன் மெமரி டேட்டாபேஸ். பட் இங்கே நான் சொன்னது வந்து ஒரு பாமில் வந்து ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும், அதே போல் கான்ஃபிக் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் ஆட் பண்ணணும். பட் எக்ஸாக்டாக என்ன அப்படின்றத நான் சொல்லலை, ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. அதை வந்து நான் டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த ஷார்ட்ஸோட லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூவையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.